சவுண்டுகளை குறைக்கத்தே, அம்மாவுக்கு வேலை கிடக்கு. ஏங்க வாங்க, எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. அப்படியே பார்த்துக்கோங்க. காது வேற வலிக்குது, என்னண்டே தெரியல. காது கிசு கிசுன்னுது. காலையில் அதிகாலையில் இருந்துச்சு குளிச்சாவே மண்டைக்கு ஒத்துக்கிற மாட்டேங்குது. கிசு விசு 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 விசுன்னு சவுண்டு கேட்ட மணிக்கே இருக்குது. என்ன செய்யறதுலே தெரியல. அப்படி காலையில் வெள்ளனே கிளம்பி ஓடியே போய் அந்தந்த வேலையில் அப்படி அப்படியே முடிச்சுக்கிட்டு குடு குடு குடுன்னு ஓடியே வந்து அப்படியே சேலை சட்டையெல்லாம் அவுத்தாங்கிட்டு வீசி எரிஞ்சு விட்டு நைட்டுக்கு மாறிட்டேன். மாறி அப்படியே மாவை கொட்டி மசக்க மாவை பிணைஞ்சு சமசாக்கில் கடை கடை கடைன்னு ஒட்டிட்டு அப்படியே கொண்டையை போட்டுக்கிட்டு இந்த தலையில் வச்ச பூவை கூட எடுத்துக்கிட்டு ஓரமாக வச்சுட்டு இப்படி இப்படி கொண்டையில் வச்சா நல்லா தெரியாது, நல்லாவா இருக்கு, புழுவை கரைச்சி மாதிரி இருக்கும். அப்படி கொண்டையில் வச்ச பூவை கூட அங்கிட்டு ஓரமாக அப்படி எடுத்து வச்சுக்கிட்டு நறுக்குன்னு கொண்டையை தூக்கி போட்டுக்கிட்டு கிளம்பிட்டேன் வியாபாரத்துக்கு. வியாபாரத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இன்னும் என் மய வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் இருக்குது. அந்த அரை மணி நேரத்தில் மக்கள்கிட்ட 2 வார்த்தைகளை பேசி விட்டு போயிடுவோம். என்ன அது ஒரு வேலை தானே அப்படின்ட்டு வந்து உட்காந்துட்டேங்க. இப்படி தேங்க குடமுளகாக்காராக்கா சொல்லியிருந்தாங்க, நல்ல நேரத்தை கரெக்டாக அளவாக அதை அதுக்குன்னு பார்த்து செலவழிக்கிற பொண்ணுண்டு. நெசந்தேன், உண்மைதான். பொம்பளையா பிறந்தா நம்ம வாட்டுக்கு பூமியில் பிறந்தோம், வளர்ந்தோம், சாப்பிட்டோம், பிள்ளைய பெற்றோம், நம்ம வாட்டுக்கு இருந்து செத்தோம்னு இல்லாமல் நம்ம வாட்டுக்கு நம்ம இருக்கிற வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவிகரமாக இருந்துட்டு, புருஷனாக இருந்தாலும் சரி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அதுகளுக்கு உதவிகரமாக இருந்துட்டு போகணும்னு தான் நினைக்கணும். அதுதான் பெண்மைக்கான நல்ல குணம். நிறைய பொம்பளைகளுக்கு நல்ல வாழ்க்கையில் முன்னேறி போகணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆசையெல்லாம் இருக்கும். ஆனால் தாலி கட்டின புருஷங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கா இல்லைங்க. அதனாலதான் சில பேர் நம்ம முயற்சி பண்ணால் கூட நடக்க முடியாமல் நம்ம போய் ஒரு இடத்துல வேலைக்கு போய் நல்லபடியாக சம்பாதிச்சு போவோமான்ற ஆசை இருக்கும். ஒரு நல்ல இந்த அக்கா மாதிரி தொழில் பண்ணிடுவோமான் இருக்கும். ஒரு நல்ல இந்த அக்கா பாரு இந்த கிராமத்தில் வந்துட்டு இந்த வீடியோவில் பேசி எப்படி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன் அது மாதிரி சம்பாதிப்போமான் இருக்கும். ஆனால் என்ன புருஷன்மாருங்க ஒத்துக்கிற மாட்டாங்க. ஒரு வீட்லேயும் ஒரு மாதிரி ஆம்பளை இருப்பாங்க. அதில் வேறு வழி இல்லாமல் என்ன செய்கிறது, முடிஞ்ச வரைக்கும் என்னத்தையோ காலத்தை தள்ளி கொண்டு போவோம் அப்படின்னு கொண்டு போகிறவங்களும் இருக்காங்க. ஒரே அண்ணன் தம்பி, எங்கள் வீட்டுக்காரோட 2 பேர் தான், அண்ணனும் தம்பிங்க. 2 பேர்த்துக்கு மாற்றி நம்ம குணம் பார்த்துக்குங்க. எங்கள் வீட்டுக்காரரு அப்படியே ஒத்துக்குங்க, பொண்டாட்டி சொல்கிறத கேட்டுக்கிட்டு எது நல்லது எது கெட்டதுன்னு அறிஞ்சு இது பண்ணுவார் பார்த்துங்க. எங்கள் மச்சான் அப்படி இருக்க மாட்டார். ஆரம்ப காலத்துலேயே அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் கேட்பாரு. நல்லது கெட்டதுன்னு பொண்ணு இருக்குதுல்லங்க. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்டா, நம்ம அம்மா நம்மளுக்கு நல்லது சொல்லுது கெட்டது சொல்லுது, இதை புரிஞ்சுக்கிற முடியும்ல. அப்படி புரிஞ்சுக்கிற முடியாமல் அம்மா சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும், பொண்டாட்டி சொல்கிறது நேற்று வந்தவா அவள் சொல்கிறது என்னத்தை கேட்குறது அப்படின்ட்டு தாந்தோட்டித்தனமாக இருக்கிற ஆம்பளைகளும் இருக்காங்க. என்னத்தை எடுத்து சொன்னாலும் புரியாது பார்த்துக்குங்க. இப்போ பாருங்க, இப்போ எத்தனை வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் முடிஞ்சு? 17 வருஷம் ஆயிடுச்சு. 17 வருஷத்துக்கு அப்புறம் மாமியார் மாமனாரெலாம் நல்லபடியாக சாமிக்கிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி சொல்லுபடி கேட்குறாரு, பொண்டாட்டி சொல்லுபடி கேட்குறாரு. ஆனால் என்ன, காலம் கடந்து போச்சு, பிள்ளைய வளர்ந்துருச்சு, அதுகளுக்கு நல்லது கெட்டது தேடணும் அப்படின்ற அக்கறை இப்போத்தான் வருது. இப்போ பின்னாடி காலத்தை நினச்சி பார்த்தாலும் ஒன்றுமே நடக்காது, முடிஞ்சு போச்சு கதை. அதனால் அன்னன்னைக்கு நடக்கிற வாழ்க்கை இல்லை. புருஷன் பொண்டாட்டி பச்சை கட்டும், பொண்டாட்டி புருஷன் பச்சை கட்டும் நடக்கணும். இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனில் உட்காந்து, இப்போ பள்ளிக்கூடத்து ஃபங்க்ஷனில் உட்காந்துருக்கோம். ஒரு அக்காலாம் இங்கே வாங்கக்கா நீ கையை பிடிச்சி கூப்பிட்டுக. சரி நான் வீடியோ போடுறேன் அதுக்கு தான் பேசுகிறாளாக்குண்டு, நல்லா இருக்கீங்களாக்கா, நல்லா பேசுறியாக்கா, நல்லா அது பண்ணுறியாக்கான்னு சொல்லிவிட்டே சொல்கிறாங்க. நானும் ஒரு வீடியோ போட்டேன், எங்கள் மயாவோட மூஞ்சி தெரிஞ்சிருச்சுட்டு எங்கள் வீட்டுக்காரர் எல்லாத்தையும் அடிச்சு விட்டாருக்கா. 16,000 சப்ஸ்கிரைபர் வந்திருந்தாங்க அப்படி இப்படின்னு வருத்தப்பட்டு சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, என்ன செய்கிறது. எங்கள் வீட்டிலேருந்தே ஆரம்பத்தில் போடாத, இதில் பேசாத, இது நீ எல்லாம் பேச முடியுமா, இதெல்லாம் யூடியூப்ன்றது ஒரு கடல். அந்த கடலுக்குள்ளே பல பேர் என்ன எப்படியோ சொன்னார் எங்கள் வீட்டுக்காரர், எனக்கு இப்போ சொல்லக்கூட வருதில்ல. அப்படி சொன்னார், கடலாக இருந்தேன்னா கடலில் ஒரு சின்ன மீனாக நீந்திட்டு போகிறேனே நான் அப்படின்ட்டேன். நீ என்ன சம்பளம் இதில் யாருன்னே தெரியாது, இது வெளிநாட்டுக்காரன் கம்பெனி, சம்பளம் உனக்கு போடுறேன், உனக்கு தேன் சம்பளம், நீ பேசுகிற பேச்சுக்கு மரியாதையை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு வடைய போட்டமான்று. சின்ன பையன் விளையாடுத்தனமாக கேட்டுருந்துருக்கேன், சின்ன பையன் ஏதோ விளையாடுத்தனமாக வீடியோவை போட்டேன், அதில் எத்தனை சப்ஸ்கிரைபர் வருதோ அதை வச்சுக்கிட்டு அவன் சந்தோஷப்பட்டுக்குருவேன், பேசான்ருந்தார். அடுப்பாங்க போட்டது போட்டாச்சு, என் மயன் சொல்லிட்டு இதில் சம்பாதிக்கலாம்ட்டு அங்கிட்டு பாங்க அங்கிட்டு அப்படின்ட்டு விட்டா முயற்சியை பேசிக்கிட்டே இருந்தேன். எங்கள் அம்மா நேக்கு இருக்குன்னு பைத்தியம் உண்டு என்னென்னமோ சொல்லுவேன். ஆமாம் நான் தான் இருக்கு, ஆமாம் நான் தான் பைத்தியம் விட்டு. இன்னைக்கு பாருங்க, எங்கள் அம்மா என்ன பெத்த மகளாச்சும் இந்த ஃபோனில் பேசியாச்சும் கொஞ்சம் சம்பாதிக்கிறான். அந்த புனா எப்போ பாரு போனை பார்த்துக்கிட்டே இருக்கா, விடிய பார்க்குறா. ஒரு பிரயோசனம் இல்லை, காசு 4,000 5,000 கட்டுறா. இதுக்கு என்னது நெட்டு கனெக்ஷனுக்கு
இவளாச்சும் வீடியோ போடுறா, அவள் கூட அப்படி காசு கட்டுறாள்ல, அவள் ஒன்றுமே ஓடாமல் இருந்துக்கிட்டு ஆள் புருஷன் பொண்டாட்டி ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு இப்படியே நோண்டிகிட்டே கிடக்காங்க. என்னத்துக்கு இப்படி கிடக்காதுன்னு தெரியலையே. ஏன் மூத்த மகளாச்சும் என்னத்தையாவது அறிவை பிழைச்சிக்கிட்டா அப்படின்னு இன்னைக்கு சொல்லுது. அப்படித்தான் அப்படியே மாறி போயிடும் பேச்சுவார்த்தைங்க. நம்ம விடாமுயற்சியாக இருக்கணும். நம்ம விடாமுயற்சியாக இருக்கிறதுக்கு தடங்கள் பண்ணக்கூடாது. இப்போ அந்த அக்கா சொன்னது மாதிரி டமக்குன்னு போன வாங்கி டிமுக்குன்னு அழிச்சு விட்டாருன்னா நான் என்ன பண்ணுவேன்? நான் முயற்சி பண்ணி என்ன செய்கிறது? முயற்சி பண்ணி போடுறேன், அதை அழிச்சு விட்டாருன்னு என்ன செய்கிறது? அவர்கிட்ட போய் மல்லு கட்ட முடியாது. மல்லு கட்டிக்கிட்டு இதுக்காக மல்லு கட்டிக்கிட்டு வாழ்க்கை இழந்துட்டு கிடக்க முடியுமா? அப்படித்தானே எல்லா பொம்பளையும் நினைப்பாங்க. அப்படி நினச்சிக்கிட்டாங்க நிறைய பேர் வீட்டில். அப்படியே அதை விட்டுறாங்க. நான் வந்து எல்லாத்தையுமே முயற்சிப்பேங்க. முத வடக்கடை உடையிலையும் அப்படித்தாங்க. இது என்ன கொடுமை, நம்ம சாதி சனத்தில் யார் ரோட்டோரமாக கடையில் நின்று வடை சுட்டு விற்றுக்கிட்டுறது? இது என்னடி சாமனாத மகளை இப்படி நின்று விற்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொந்த வந்தபோது இருந்தால் இப்படித்தான் நின்று இது எத்தனை ரூபா, இது எத்தனை ரூபா, இது பூரமே நீனே போடுறியா, எப்படி உனக்கு வடை ஓட தெரியும், இப்படி கேட்டுக்கிட்டுண்டாக. யூடியூப்பில் பார்த்ததே பார்த்தியா, ஃபோனில் பார்த்து அதை கற்றுக்கிட்டு இருந்திருக்க பாரு. வாங்குறாங்களாத்தா, கடை ஓடுதா, வாங்குறாங்களா, எங்கே ஒரு வடையை கொடு, இப்படித்தான் வந்து சொந்த வந்த போது நின்று பேசிட்டு போச்சு. அப்புறம் இப்போ என்ன, சாமநாதமாக அப்படி கடை ஓட்டு வீடு கட்டிட்டாலாம், வாசம் கட்டிட்டாலாம், அப்படியே புறணி வாசம் கிளம்பிடுச்சு. அப்படி நம்ம வந்து பொம்பளையாக பிறந்த நம்ம வந்து ஒரு நல்லா இருக்கும், ஒரு நல்லது கெட்டது நாளுங்க எல்லாத்துக்கும் ஓடிடுவேன். சாயந்தரத்தை நம்ம கடை வத்துக்குங்க. இப்போ வந்தேன்னா வந்த உடனே பிள்ளைகளுக்கு சோறை காலையிலே வடித்து வச்சுட்டு முட்டு புளிக்குழம்பு கத்திரிக்காய் விட்டு புளிக்குழம்பு வச்சு அப்பளத்தை மட்டும் பிடிச்சிட்டு ஓடுனேன். அதை மட்டும் வந்து வரையிலே ஒரு 4 புரோட்டா வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு ஆள் இருக்கு 2 புரோட்டா வச்சு கொடுத்துட்டு எனக்கு மட்டும் சோறை போட்டு அந்த புளிக்குழம்பு ஊற்றி இன்னும் 2 அப்பளத்தை பிடிச்சி கருக்குன்னு சாப்பிட்டுவிட்டு அப்படியே சேலையை அவிச்சு போட்டு நைட்டுக்கு மாதிரி மாவு பிணைஞ்சு எல்லாத்தையும் இதை ரெடி பண்ணிட்டேன். எத்தனை மணி? இப்போ 3:30 மணி. 3:30 மணிக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் என் மையன் ஒரு 4-4:30 வருவேன். அவன் வர்றதுக்குள்ளே என்னத்தையாவது ஒரு திங்கிறதுக்கு மட்டும் என்னத்தையாவது செஞ்சு வைக்கலான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை வீட்டில் பார்த்துக்கோங்க. வாங்கலை, இன்னும் சாமான் ஒன்றும் வாங்க போகாமல் கிடக்காரு சந்தைக்கு. அப்படியே செஞ்சு வச்சுக்கிட்டு அப்படியே ஓடிடுவேன். இப்போ என்ன நேசம் வாங்கி கொடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே எடுத்துக்கிட்டு ஆட்டோ பிடிச்சிக்கிட்டு ஓடிடுவேன். அதே சமயம் உடம்பு முடியலை, ஒரு சொந்தக்காரவுக்கு விசேஷம் வச்சுட்டாங்க அப்படின்டா விசேஷத்துக்கு போயிடுவேன். ஏண்டு கேளுங்க, நம்ம வியாபாரத்தை என்னைக்கு வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம். சம்பாத்தியம்ன்றது என்னைக்கு வேணாலும் சம்பாதிக்கலாம். நம்ம உடம்புல வந்து கடவுள் நல்ல தெம்பை கொடுத்தாண்டா. ஒரு மனசை வந்து நம்ம விசேஷத்தில் வந்து அவங்க சிறப்பிச்ச மாதிரி நம்ம போகணும்ல. இல்லை நம்ம பாத்திரத்தில் வச்சு ஏண்டி உனக்கு தான் வேலை வெட்டி இருக்குது, நாங்களாம் சும்மா தர்றோமாக்கும், நான் உங்கள் விசேஷத்தில் வந்து எப்படி ஒரு அப்புறம் பாடுபட்டு கடந்து வந்தோம், இப்படி வராமல் இருந்துக்கிட்டேடி அப்படின்வாங்க. என் வீட்டுக்காரர் அனுப்பி விட்டா கூட ஒருத்தர் சொல்லுவாங்க, பொம்பளை வந்து நிற்கிற மாதிரி இருக்குமா, சிறக்குமா, சடங்கு வீட்டுக்கு உன் புருஷன் அனுப்பி விட்டுருக்கேனடி, நீ வர்றது இல்லையாடி அப்படின்வாங்க. அதுக்காக எப்படி விசேஷங்களா இப்போ ஒரு காது குத்து இதுகள்னா வந்து எங்கள் வீட்டுக்காரர் அனுப்பிடுவேன். இப்போ கோயிலில் கடை வெட்டுறாங்க, அதுக்கெல்லாம் போடுப்பா நீங்கள் போய் என்ன கோயிலில் கடை வெட்டுறாங்க, உங்களோட கறியை திங்க பாருங்க, நீங்கள் போய் ஆம்பளை போய் தின்னுட்டு முடியாங்க அப்படின்னு அனுப்பி விட்டுருவேன். இந்த கல்யாணம் சடங்கு இந்த மாதிரி விசேஷத்துக்கெல்லாம் நாங்கள் பொண்ணு வைக்கிற நிகழ்ச்சி இதுகளுக்கெல்லாம் புடவை கட்டி கிளம்பிடுவேங்க. கிளம்பிட்டு இங்கே ஞாபகமாகவே இருக்கும், மணி எத்தனைங்க மணி அப்படின்ட்டு. இப்போ கூட பாருங்கள் ஃபங்க்ஷனில் எல்லா பிள்ளையும் ஆடிக்கிட்டு இருக்கு. என் பிள்ளை ஆடி எனக்கு ப்ரைஸ் கொடுத்து எஸ்கே போய் ஓடி வந்துட்டேன். என்னக்கா மற்ற பிள்ளைய ஆட்டத்தெல்லாம் பார்க்கலையான்னு சொல்லாதீங்க. இதே நான் சொல்கிறது, அதைத்தான் நான் சொல்ல வரேன். நம்ம குழப்பு கிடக்கல, அங்கேயே உட்காந்துக்கிட்டு ஆடத்தை பார்த்துட்டு இருந்தோம்னா இன்றைக்கி குழப்பு போயிடும். அப்போ என்ன செய்கிறது அப்படின்னு குடு ஓடியே வந்து அப்புறம் போய் ஜவுளி கடையில் போய் ஜவுளி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஓடியே வந்து மாவை பனைஞ்சு இப்போ ரெடி பண்ணிவிட்டு இப்போ உட்காந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படித்தான் நம்ம காலத்துக்கு ஏற்றாப்புல நம்மளை கொண்டுக்கிட்டு ஓடிடுறோம். நேரத்துலாம் பார்த்துக்கோங்க, எங்கள் வீட்டுக்காரர் வெளியூர் வேலைக்கு போயிட்டார். வெளியூர் வேலைக்கு போனால் ஆத்தா கருது இருக்க போயிடுச்சு. நானும் போய் வியாபாரத்துக்கு போயிட்டு வந்தேன்டா 11 மணி ஆகும், 10 மணி ஆகும். பிள்ளைய பாவம் அடுத்த வீட்டில் இருக்கும். சம்பாத்தியம் தான் பெருசா, இன்னைக்கு நம்மளுக்கு இப்படி சம்பாத்தியம் போயிருமே, போய் நம்மளுக்கு சம்பாத்தியம் தான் பெருசு, போய் வேலையை பார்ப்போம் அப்படின்னு ஓட மாட்டேன். ஏண்டு கேளுங்க, நம்ம பிள்ளை முக்கியம், உடம்பு நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் என்றைக்கு வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம் அப்படின்னு எங்கள் வீட்டுக்கார் வெளியூர் போயிருக்காரு. அவர் வரட்டும், ஆத்தா இருந்துச்சுன்னா ஆத்தா பிள்ளையை பார்த்துக்குறோம், நான் கடையில் நின்றுக்குருவேன், எந்நேரமும் வந்து சேரலாம். எங்கள் வீட்டுக்காரர் இருந்தால் எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு துணைக்கு நின்றுக்குருவார், எந்நேரமும் வந்து சேரலாம். இப்போ 2 பேருமே 2 பக்கம் போயிட்டாங்க. இப்போ பிள்ளைகளை மட்டும் விட்டுட்டு போகலாமா? அது தப்பு. அதுதான் அந்த முட்டாத்தனம் பண்ணக்கூடாது. காசு பணத்துக்கு மேலே வெறி கொண்டு தெரியக்கூடாது. அப்படி வெறி கொண்டும் தெரிய மாட்டேன். நம்மளுக்கான பொருள்களை நம்ம பக்குவமாகவும் இருந்துக்கிட்டு அதுலேயும் சம்பாரிச்சுக்கிறோம். நம்ம பிள்ளைகளும் பாதுகாப்பு முக்கியம். ஏண்டு கேளுங்க, பணத்தை எப்படியாவது சம்பாதிக்கலாம், பிள்ளைகளை பெற முடியுமா? ஆத்தாடி, பிள்ளை இல்லாமல் நாட்டில் தவசு கிடக்காது. அடியே சவுண்டை குறைக்க சொன்னேன். அப்படி தவசு கிடக்காக நம்ம அப்படி பிள்ளைகளை விட்டுட்டு போக முடியுமா? நான் போகலை நேற்றுலாம்.
பேசாமல் வீட்டில் இருந்துட்டேன். இன்னைக்கு அப்படி வீட்டில் இருக்க முடியாது. ஃபங்க்ஷனை போய் முடிச்சுவிட்டு இந்தா குடு கிளம்பி எல்லா சிலையும் அவுத்து வச்சுவிட்டு இந்த பழைய சிலைக்கு மாறியாச்சு. இன்னும் இந்த சங்கிலியும் கழட்டி வச்சுட்டு போயிடுவேன். ஆமாம், நம்மளுக்கு ஏத்தாப்புல இப்போ ஒரு கூத்தாட போடணும், அந்த கூத்தாடுக்கு ஏத்தாப்புல மாறிக்கிறோம். நமக்கு இல்லைன்னா பார்க்குற பார்வைகள் வித்தியாசமாக இருக்கும். உடுத்துற உடையில தான் வித்தியாசமாக இருக்காக்கும். பச்சை பிள்ளைகிட்ட கூட தான் வித்தியாசமாக பார்க்குறாங்க நாட்டில் அப்படின்னு சொல்லாதீங்க. அதெல்லாம் ரொம்ப அரக்க குணமானவங்க தான் இப்படி பார்க்குறது. எல்லாருமே அரக்க குணத்தில் வளர மாட்டாங்க. ஒரு பாதியாச்சும் நல்ல மனுஷர்களும் இருப்பாங்க. என்ன அப்படி நல்ல மனுஷர்கள் இருக்குதுன்ட்டு தானே இந்த முனியம்மா பார்த்து லைக் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பாதி நல்ல மனுஷன் இருப்பாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, இப்போ நான் அப்படியே இந்த ஜாக்கெட் அப்படியே முட்டுக்கு இறக்கி அப்படியே இப்படி வடிவில் தச்சு அப்படியே தலையில் நீங்கள் போகிறேன் பாருங்கள் ஊர்களுக்கு போயில அப்படியே ஒட்டுமுடி வச்சு பின்னி அப்படியே பூவை வச்சு அப்படியே இதில் ஒரு குங்குமத்தை இதில் ஒரு தோடு தத்தடி லங்காட தோடை போட்டு இதில் ஒரு மாட்டலை போட்டு அப்படியே வடையை போட்டுக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? இப்போ பார்த்துக்கிட்டே போகிறவங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். நம்ம தோற்றமும் நம்மளுடைய குணநலங்களை காட்டும் அப்படின்ட்டு நான் நினைப்பேன். நம்மளுடைய உடல் தோற்றமும் பார்க்குறவங்க கண்ணுக்கு நம்ம எப்படியான பொம்பளை அப்படின்றத காட்டிவிடுவோம் அப்படின்றது என்னது எண்ணமாக இருக்கும். அப்போ நம்ம எதுக்கு தாப்பில் போய் வடைய போடணும், பார்க்குறதுக்கு அப்படி பளிச்சுன்னு தெரியக்கூடாது. ஏதோ ஒன்று ஒரு கண்ணக்கரையில் கருவண்டு போட்டுக்கிட்டு இருக்கு வர அப்படின்றது மாதிரி போயிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அப்படியே எல்லா அணிகளையும் கலட்டி வீட்டை வச்சுக்கிட்டு அப்படியே போகிறது. என்னங்க சொல்கிறீங்க? அப்புறம் ஒரு சில பேர் சொல்கிறாங்க, உனக்கு தான் 40-45 வயசு இருக்குமே, இப்போ போய் எல்கேஜி படிக்கிற பிள்ளைய வச்சுருக்கீன்னா அப்புறம் ரொம்ப வயசாகி போயிடாதா உன் பிள்ளைய கட்டி கொடுக்கையில அப்படின்றாங்க. வயசாகி போனால் போயிட்டு போகுது. வயசாகி போனோன்னா 60 வயசில் கூட என் பிள்ளை என் கைக்குள்ளே புழங்கிக்கிட்டே அஞ்சியை காய்ச்சி ஊற்றிக்கிட்டு இருக்கும்ல. 2 பிள்ளை கட்டி கொடுத்துட்டா ஒத்த பிள்ளை கைக்குள்ளே தெரியும்ல. அதில் என்ன இருக்குது? எனக்கு 45 வயசாகிடுச்சான். உழைக்கிற மனுஷனுக்கு வயசை கண்டுபிடிக்க முடியாது. உழைக்கிறாங்கல்ல அவங்க ஓடா தேயிறாங்க, உழைக்கிறாங்கல்ல அவங்க முகபாவனைகளும் அவங்க மூஞ்சிகளும் அவங்க தோற்றங்களும் வேறு மாதிரி தான் இருக்குது. வலுவலுன்னு அப்படியே அழகு பதுமையாக இருக்காது. வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஏச்சிரும்பில் தின்னு தூங்க புருஷன் நல்லா நிறைய காசுகளை சம்பாரிச்சு கொட்டுனாருண்டா அதில் வாழ வசதியாக வாழ்ந்துட்டு அதை இதை திங்க பாலும் பழமும் தின்னுட்டு வாழ்ந்தோம்னா இன்னும் வயசு குறைச்சத்தையும் குறைச்சி கட்டினா கூட கட்டினாண்ணே எம்பிட்டு கட்டினாண்ணே. நம்ம என்ன ஒருத்தர் படித்தவங்க நல்லா படித்தவங்க எனக்கு தெரிஞ்சு 35 வயசுக்கு மேலே தான் கல்யாணமே முடிக்கிறாங்க. 30 வயசாயிருது பொம்பளைக்குலாம் 28-29 வயசாயிருந்தா கல்யாணம் முடிக்கிறாங்க. அப்புறம் அதில் ஒரு தள்ளி நாட்களை போட்டு நாங்கள் பிள்ளை பெற வேண்டிய நேரத்தில் தான் உண்டு பெறுறாங்க. நம்மளாம் அப்படியா 14 வயசில் கட்டி கொடுத்துட்றாங்க. 15 வயசுலேயே அப்பெல்லாம் கட்டி கொடுத்துறாங்க. இன்னும் 16 வயசில் கட்டி கொடுத்தாங்க. 16 வயசில் கட்டி கொடுத்தா அப்போ 3 வருஷம் குழந்தை இல்லை. 3 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்துட்டு அப்புறம் ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு குழந்தைய பெறுறான். உடனே பெற்று அப்படியே ஒன்றை மடிக்கில் ஓட்டுக்கிட்டு ஒன்றை கைக்குள்ளே உழவிக்கிட்டு ஒன்றை பேண்டுக்கிட்டு மோண்டுக்கிட்டு இப்படி தெரியலை. 3 வருஷம் ஒரு பிள்ளைக்கும் கேட்பு. அப்போ 3 பிள்ளை பெற்றுட்டோம். 3 பிள்ளை பெற்றான்னா இப்போ என்ன 45 வயசாம். தாடி உடம்பு பெருத்துக்கிட்டு போனால் 45 வயசாக்கும். அது என்னமோ சொல்லிட்டு கிடக்காக. நம்மளுக்கு என்ன, நம்ம வாட்டுக்கு ஆமான்ட்டு போக வேண்டியது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு 45 வயசு ஆகும்ல, அன்னைக்கு அவங்க 60 வயசுன்னு சொல்லட்டும். ஆமாட்ட வந்தேன் அப்புறம் 60 வயசு ஆகும்ல. இதில் என்ன இருக்குது? நம்மன்னா வயசு குறைச்சி சொல்லி அப்படியே அழகு பதுமை நான் குஞ்சு குமரி அப்படின்னு இதில் காட்டி என்ன செய்ய? நம்மளை யாரும் அழகுன்னு ரசித்து நம்மளுக்கு லைக் பண்ண வேணாம். நம்ம பேசுகிற பேச்சோட உண்மைத்தன்மைக்கு நம்ம நடந்துக்கிற நடைமுறையோட நடத்தைகளுக்கு லைக் பண்ணாண்டா போதும். என்னங்க நான் சொல்கிறது? இதில் போய்கிட்டு பிடி பார்லரில் போய் முகத்தை சேவிங் பண்ணுறது இது பண்ணுறது இல்லை என்ன டுப்புன்னு அடிக்குதுங்க. அப்படியே கரண்ட் மாதிரி அடிக்குது. அடிக்குது சட்டு இந்த கையில் முகத்தில் இல்லை கையில். அப்புறம் இது போய் இப்படி இது பண்ணுறாங்க. முகத்துலலாம் முடி முளைக்குமாம்ல. முடியெல்லாம் எனக்குலாம் ஒன்றுமே இல்லையங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப பேர் என்னோட தெரியல. கண்ணங்கரேன்னு இருந்தால் தாடி மாதிரி இங்கே இந்த சுற்றி கருப்பு இருக்கும். அதுதான் இருக்கும். கருப்பு எப்படி சிறச்சி எடுக்கிறது அப்படின்றது. அப்புறம் போய் நாம் உடம்பு அப்படியே குறைச்சி ஒல்லியாக போகிறோம். ஒல்லியாகிறது அதெல்லாம் எதுக்கு? ஒல்லியாகி அழகான உடலை காட்டி சித்து பிள்ளையா சின்ன பிள்ளையா மாறிட்டா நம்மளுக்கு புதுசாக மாப்பிள்ளை பார்க்க போகிறாங்களா? அதே சீமா தானே புருஷன். நம்ம அழகை ரசிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இயற்கையாக கொடுத்த உடம்பை வச்சுக்கிட்டு வாழ வேண்டியதேன். அதை ரசிக்கட்டும். அதில் இருக்கிற உடம்புல இருக்கிற உருவம், இந்த உடம்பு மேலே இருக்கிற இந்த மண்டையை ரசித்தா போதும். உடம்பையா ரசிக்க போகிறாங்க? இந்த மண்டை மூஞ்சி இதைத்தான் ரசிக்க போகிறாங்க. ஒல்லியை என்ன பண்ண போகிறான்? அப்புறம் ஒரு சில பேர்லாம் சொல்கிறாங்க, இப்படித்தான் ஆரம்பத்தில் கண்ணக்கரையேன்னு பேசுகிறாங்க. அழுக்கு நைட்டியை போட்டுக்கிட்டு கஷ்டப்படுறோம்னு பேசுகிறாங்க.
நல்லா பேசி மக்களுக்கெல்லாம் பிடிச்சி லைக் பண்ணி நல்ல நிலைமைக்கு ஆயிட்டாண்டா அப்புறம் பூரா தோட்டக்குள்ள அப்புறம் மாட்டிக்கிட்டு அப்படியே மாறி போயிடுறாங்க. பெரிய செமுந்தார் விட்டு பிள்ளை மாதிரி அப்புறம் பேச்சுவார்த்தை ஆயிடுது. அப்படியே எல்லாத்தையும் மாற்றிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கலாம் மனுஷன் மக்கள் காசு பணம் வந்துட்டா என்னமோ சொல்லுவாங்கல்ல, காக்கா கூட கலராயிருமா அப்படி சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், எத்தனை வருஷம் சென்றாலும் சரி, எம்புட்டு மக்கள் எனக்கு லைக் பண்ணாலும் சரி, எம்புட்டு மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சரி, இந்த முனியம்மா இப்படியே மண்டையும் குண்டையும் கூட இருப்பா. நம்மளுக்கு இதில் வருமானம் வருது, என்னத்தை நம்ம உழைச்சோம் பேசாமல் இன்னைக்கு படுத்து தூங்கிடுவோம் அப்படின்னு தூங்க மாட்டான், ஓடிடுவா உழைக்கிறதுக்கு. இது வருது வரல, நம்ம உழைக்க ஓடிடுவோம் நம்ம உடம்புல தெம்புருக்கு வரைக்கும். ஆமாம், இப்போ நம்ம உடம்பு முடியாமல் அசுன்னு படுக்கிற அன்னைக்கு நம்மளுக்கு களவுடு நம்ம பிள்ளைய விட்டியே நம்மளை பார்த்தா போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஓடியே ஓயிடுவேன். அப்புறம் வசதி ஆகிட்டா காசு பணம் சம்பாரிச்சு அதிகமாக அதே நீங்கள் சொல்லுங்க கணக்கில் லைக்லாம் நீங்கள்லாம் லைக்காக போட்டு ரொம்ப பணக்காரிய ஆயிட்டுண்டா ஏன் கொண்டு எனக்குள்ளே என்ன மாற்றம் வரும்டா, பொருள் பொட்டையை வாங்குவேன், வசதியான பொருள்களை வாங்குவேன். எல்லோரும் வீட்டில் இருந்து கூட வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க, அது கூட வாங்கி துவைக்கிறதுக்கு முடியாமல் அதை கட்டணும் இதை கட்டணும், பிள்ளைகளுக்கு பீஸு கட்டணும், அந்த நகையை திருப்பிடணும் இந்த நகையை திருப்பிடணும், அங்கேயே ஒரு கடை இருக்குது அதை கட்டிடுவோம், இப்படி ஓடுது. அதுக்குள்ளே நம்ம கையில் துவைச்சிக்கிடுவோம், அப்படியே ஓடுறேன். அதுகளை ஒரு சின்ன சின்ன பொருள்களை வாங்கி வைக்க, பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு பொட்டு பொருளை எடுக்க, அதில் கட்டி கொடுக்க, இப்படித்தான் போவனை தவிர என் முகத்தை சேர்க்க, மண்டை முடியை கட் பண்ண, ஒல்லி ஆகி டிஷர்ட் போட்டு ஆட்ட, இதுக்கெல்லாம் மாட்டேன் மக்களே, எந்த காலத்துலேயும் மாட்டேன். அது என் மனசுக்குள்ளே இருந்தால் தானே, அந்த ஆசையெல்லாம் இருந்தால் தானே அதெல்லாம் செய்வேன். அந்த ஆசை இருந்துச்சுண்டா காசு பணம் வந்தாத்தாண்டு இல்லை, இருக்கிற காசுலேயே கூட அதை அப்புறம் பண்ணலாம், இருக்கிறதுலேயே கூட பண்ணலாம். இப்போ என் தங்கச்சிலாம் என் குழந்தை வெறும் 20,000 தான் சம்பளம் வாங்குறேன். அந்த 20,000 தான் அம்புட்டு ஒரு மேக்கப் செட்டு வாங்கி வச்சு அவளுக்கு பிடிச்சதை போட்டு நல்லா வாழ்கிறாளா, பேண்ட் செட்டை போட்டு. அந்த ஆசை அவள் மனசுக்குள்ளே இருக்குது, அதனால வாழ்கிறான். நம்மளுக்கு அப்படி இல்லை. என்பட்டு பணக்காரி ஆனாலும் இதே கொண்டையும் மட்டையும் போட்டுக்கிட்டு இருக்கிற முனிமாவத்தான் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு அதுதான், எனக்கு உடல் ரீதியாக எனக்கு அதுதான் சரியாகவும் இருக்கும். அதனால அப்படியே ஓடிடுவேன் மக்களே. என்ன நீங்கள் எப்பவும் போல் எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டுகளை பண்ணுங்கள், உங்கள் மனசில் இருக்கிற நிறைகுறைகளை சொல்லுங்கள். அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது, நிறைகுறைகளை சொல்கிறதுலாம் தப்பு கிடையாது. ஆனால் இல்லாத குறைகளை எதையும் சொல்லாதீங்க. என்ன சொல்றிய, இல்லாத ஒன்றை பிடிச்சிக்கிட்டு ஆமாம் உன் பேசி பேசி எங்களுக்கு கடுப்பாக வருது அப்படி இப்படிலாம் பேசாதீங்க. என்ன கடுப்பாக இருந்துச்சுன்னா சே அகடுப்பா எல்லாம் என்ன வச்சு பேசிக்கிட்டு தர்ற அது இதுன்னுக்கிட்டு அங்கடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு போங்க. அதை விட்டுவிட்டு இது வேணாதீங்க, சங்கடப்படும்படி பேசாதீங்க. என்ன நான் யார் மனசும் சங்கடப்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பேன். நெசமாவே சும்மா வீடியோ சொல்கிறேன்னு நினைக்காது, உண்மையிலேயே யார் மனசும் சங்கடப்படாமல் போயிடணும்னு நான் நினைப்பேன். யாராவது என்னை கடுப்பேற்றுற மாதிரி பேசுனா அப்படியே சுருன்னு மண்டைக்கு ஏறி அதுக்கு பதில் டமால் டிமில்னு கொடுக்குறது திமிருவாக்கு கொடுக்குற மாதிரி தெரியும். அப்படி போய்கிட்டு இருக்குங்க. எல்லா வேலையும் முடிச்சுவிட்டு சமசாவையும் பிணைஞ்சிட்டு ரெடி பண்ணி கடைக்கு கிளம்பிட்டேன். லைக் பண்ணி வைங்க, மணி ஆகி போச்சுன்னு ஒரே எதுவும் பேச முடியல, வாய் வலிச்சு கிடக்கு. என்னத்தை செய்வேன், இந்த கையை இந்த ஷோல்டரே வலிக்குதுங்க. ஒரு நீங்கள் சொல்கிறது மாதிரி ஒரு மிஷின் வாங்கி கொடுங்க, சமசா வந்துடும்டா. இவர் கையில் தைக்கிற இது மாதிரி இருக்காதான், கையில் அந்த காலத்தில் அப்பளம் தைச்சாங்க, அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ மிஷினில் ஓடுறது ஒன்றும் நல்லா இல்லை அப்படின்றாரு. டேஸ்ட்டுக்கு பார்த்தோம்னா ஏன் உடம்பு உருக்கிக்கிட்டு போகுது, கைக்கு வலிக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இந்த சோல்றது இந்த சோல்றது இன்னும் பாருங்கள், இப்படி தட்டி 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 இப்படி போடணுமா, அதையும் மடிச்சு கொடுக்கணுமா, அப்படி கை வலியாயிடுது. போயிட்டு வரட்டுமா, இன்னும் என் மயம் வரலை, வராட்டாலும் பரவாயில்ல, என்னத்தையும் அங்கே இன்னும் மட்டும் வச்சு கொஞ்சம் சாப்பிட்டு முடியை நல்லா கட்டுறேன். கொல்ல குழஞ்சாப்பில் கிடக்கு, ஓடியாந்து அப்படியே கொண்டே தூக்கி போட்டேன். ஏண்டுகளுக்கு முடி இப்படி விசறிக்கிட்டு கிடந்துச்சுண்டா மாவு வனையில் முடிக்கிட்டு கொட்டி போயிடும், அது கசகசன்றும் சொரிய முடியாது, வைக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக எல்லாத்தையும் அள்ளி கட்டிடுவேன். போயிட்டு வரட்டுமா, நான் போய் இந்த பூவெலாம் நல்லா இருக்குது, இன்னும் இதாகலை. ஆனால் என்ன செய்யறது, நம்ம வேலை கிளம்பிட்டோம், இருக்கட்டும். நல்லா மணக்குது, பூவெல்லாம் இன்னும் குறையில வரும். நான் போயிட்டு வேற லைக் பண்ணுவேங்கத்த. நான் போய் வியாபாரத்தை போய் பார்க்குறேன். எல்லா மக்களும் லைக் பண்ணுங்க, எல்லோரும் நல்லபடியாக வாழுங்க. அவங்க வாழ்க்கையில் எப்படி எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல வாழ்ங்கத்த. அது மாதிரி வளமில்லை, இவங்க மாதிரி வளமில்லை, இவங்களாம் அப்படி இருக்காங்க, அவங்களாம் அப்படி இருக்காங்கன்னு மனசை கடத்து சங்கடப்படாதீங்க. ஒரு அக்கெல்லாம் சொல்லியிருந்தாங்க, என் புருஷன் என் சொல்லு பச்சே கேட்குறாருலக்கா, காதலிச்சு கல்யாணம் முடிச்சுட்டு வந்தேன், ஆத்தா பூ ஆறுதல் இல்லை, புருஷை விட்டு ஆறுதல் தான், அந்த புருஷை விடும் புருஷன் எனக்கு சொல்லு பச்சு கேட்குறாருலன்னு வருத்தப்படாதீங்க. எத்தனை காலத்துக்கு அந்த மாமனார் மாமியாவும் கூடவே வரப்போறாங்க, அவங்க கூடவே வர முடியாதுன்னு நம்மளை கட்டி வைக்கிறாங்க. அதனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் திருந்தி பிரயோசனம் இருக்காது, நாட்கள் கடந்து போயிடும். அது அப்புறம் தெரியாது ஆம்பளைகளுக்கு. கொஞ்சம் நாளைக்கு அப்படித்தான் இருப்பாங்க. பொறுமையாக இருங்க, எல்லாருமே பொறுமையாக இருந்து குடும்பத்தை நடத்துங்க. அவங்க புருஷமா இல்லையே, இவங்க புருஷமா இல்லையேன்னு மனசு போட்டு தளராதீங்க, சங்கடப்படாதீங்க. நல்லபடியாக ஒரு நாளைக்கு எல்லாம் கால நேரம் கூடி வர்றப்போ மாறும், வாழ்க்கை மாறும். லைக் பண்ணுங்க அத்தாக்கலாம். ஆமாம் லைக் பண்ணுங்க, அப்படி பேரும்
ஃபோன் ஸ்டாண்ட் வாங்கிட்டேன், சின்ன போனா உட்காந்துக்கிட்டு பேசுகிற மாதிரி, பிள்ளைய பவஞ்சம் கட்டப்படுது. லைக் பண்ணுங்கள். பின்னாடி கேமராவை போட்டால் இப்போ இங்கே பேசுகிறோன்னா இல்லையா கட்டாயிருது, அதுவும் தெரியாமல் பேசிட்டு கிடக்கேன். அதுக்காக ஒரு சின்னதை வாங்கி 150 ரூபாய்க்கு ஆன்லைனில் போட்டு வாங்கிட்டேன். லைக் பண்ணுங்கள் ஆத்தாக்களா, என்ன பெற்ற ஆத்தாக்களா லைக் பண்ணிடுங்க மறக்காமல்.